ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மயூரா கிரியேஷன். நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது அழகான பட்டு ப்ளவுஸ். இந்த பட்டு எடுத்து ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளே இப்படி டேமேஜ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. எப்படி இப்படி பண்ணீங்கன்னு நான் கஸ்டமர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க தெரியலக்கா, ஸ்டாக் இருந்த பட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க போல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பட்டு நியூ மாடல் பட்டு, அப்படிலாம் ஸ்டாக் இருந்த பட்டு கிடையாது. இதுக்கு ரீசன் கேட்டேன். என்ன பண்ணீங்க நீங்கள் வெளியே போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு ப்ளவுஸை என்ன பண்ணுவீங்க, வாஷ் பண்ணுவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே கழட்டி போட்டுட்டு ஜஸ்ட் மடித்து வச்சுருவேன்னு சொன்னாங்க. அப்படி மட்டும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அப்படின்னா ஸ்வெட் பேடுன்னு ஒன்று இருக்குதான்னு கேட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஸ்வெட் பேட் வச்சு ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போல்லாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணுங்கள். பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா ஸ்வெட்டிங் ஸ்மெல் ப்ளவுஸ் டேமேஜ் ஆயிரும். இந்த ஸ்வெட் பேடை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு ஃபுல் வீடியோட லிங்க் நம்ம சேனல் கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்